மேசராசி. அப்போ மேசராசினாலே மேசராசிக்கு உரியவர்கள் திடகாத்தமாகவும் நுட்பமாகவும் பாசமாகவும் செய்யக்கூடிய காரியத்தை செய்து முடிக்க தொட்டிக்கும் தூக்கம் வராது. அவ்வளவு முயற்சியோடு இருக்கக்கூடியவங்க மேசராசி நேயர்கள். இந்த மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பழக்கம் சரி கெட்ட பழக்கம் சரி, என்ன சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு நினைக்கக்கூடியவங்க மேசராசி. அப்போ டேஸ்ட்டாக சாப்பிட்டா அதுக்கடுத்து என்ன வருது அவுட்புட் தெரியுங்களா? கோபம் தான் வரும். அதனால தான் பெரும்பாலும் நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிடாதீங்கனாலாம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ டேஸ்ட்டு எல்லாத்துலையும் டேஸ்ட்டாக சாப்பிடலாம்ல. டேஸ்ட்டில் நான்வெஜ் மட்டுமா இருக்குது, வெஜ்ஜும் இருக்குது இல்லையா? எது வேணாலும் சாப்பிட்லாம். கோபம் உள்ள இடத்துல குணம் இருக்கும். நெருப்பு ராசி சரராசி, நெருப்பு ராசி சரராசி, அஸ்வினி பரணி கார்த்திகை, இந்த 3 நட்சத்திரம் இருக்குது. அஸ்வினி பரணிக்கு நட்சத்திரத்தை சொல்லாமல் எந்த ராசி நம்ம சொல்ல முடியாது. பேசிக்காக தான். அஸ்வினி முதல்ல விநாயகனை கும்பிட்றோம், பரணி அம்பாவை கும்பிட்றோம், அதுக்கடுத்து கிருத்திகை ஐயாவை கும்பிட்றோம், அப்பாவை கும்பிட்றோம். அப்போ அந்த வகையில் நமக்கு எப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள். அப்போ மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு 3ல் இருந்த குரு இப்போ 4க்கு வந்துடுறாரு. பார்த்தீங்களா? ஐப்பசி 1லேருந்தே அதிசாரத்தில் வேற உங்களுக்கு 4க்கு வந்துடுறாரு. அப்போ மேசராசிக்கு என்ன பண்ணுவோம்? 4க்கு வந்து என்ன ஆகும்? தாயாருக்கு மருத்துவத்திலிருந்து குணமாகும். 4ஆம் இடம் தாயார். அதுவும் தாயார் இருக்கக்கூடிய இடம் எந்த இடம்? கன்னி இல்லை, துலாம் இல்லை, சிம்மம் இல்லை, கடகம். பெண்ணுக்குரிய இடம், தாய்க்குரிய இடம். அதனால தான் உங்களுக்கு அதை நான் சொல்கிறது தெளிவா. அப்போ தாயாருக்கு வைத்தியத்தில் செலவு குறையும். முழுமையான வைத்தியத்திலிருந்து குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. முதல்ல 3ல் இருந்தார் உங்கள் ராசிக்கு, குரு 3ல் இருந்தார். 9க்கும் 12க்குரியவர். 9 பாக்கியத்தை கொடுத்தா தான் விரயத்தை கொடுப்பார். ஆனால் இப்போ 4க்கு வந்துட்டார். வண்டி வாகனம், மரியாதை, படிப்பு, குழந்தைகளுடைய வாழ்வு எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்போ என்ன தொழில் செய்யணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குதுல்ல. அப்போ அந்த தொழில் செய்யும் பொழுது கண்டிப்பாக நான் முதலே சொல்லிட்டு உங்கள் ஜாதத்தை எடுத்துக்கங்க. உங்கள் ராசிநாதன் லக்னாதிபதி மேசராசிக்கு மேசராசி மேச லக்கணமா மேசராசியா எங்கே இருக்கிறாரு, எந்த பாவகத்தில் இருக்காரு, எந்த வர்க்கோத்தமில் இருக்காரு, எந்த ஸ்தான பலத்தில் இருக்காரு, எந்த பலத்தில் இருக்காரு, இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். இந்த எல்லா கோணத்திலும் பாருங்க, யாரை கேட்டாலும் நல்ல வார்த்தை, ஒரு வார்த்தை கூட எந்த நேரத்தையும் வரலாம். ஏன் தெரியுமா? கலியுகம், அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. முதல் பாயிண்ட். அடுத்தது சம்பாதிக்கிறது வந்து நம்ம எதுவுமே அதாவது உடல் உழைப்போ அறிவுனாலேயோ பலத்தினாலேயோ உழைக்காமல் காசு வரும். எப்படி வரும்? எப்படிங்க உழைக்காமல்? எப்படிங்க நம்ம முன்னோர்கள்லாம் உழைக்காமே வந்தாங்க? கத்தியின்றி ரத்தம் இன்றி தானே தேசத்து தான் வந்தார். எல்லா பாருங்க, 294 நாடு இருக்குது மொத்தத்தில். உலகத்தில் 294 நாட்டிலையும் நம்ம தேசப்பிதா ஒரு துண்டை மட்டும்தான் கட்டிட்டு வந்தோம். வேறு யாருமே அந்த மாதிரி வரல. அதான் நம்ம நாட்டுக்கு மற்ற நாட்டுக்கு பெருமை. அப்போ ரியல் எஸ்டேட்டை பண்ணுங்க. தாயார் பேரில் இருக்கிறத விடாதீங்க. பார்த்தீங்களா? தாயார் பேரில் ஹோட்டல் இருந்தாலும் விடாதீங்க, கடை இருந்தாலும் விடாதீங்க, பெட்டி கடை இருந்தாலும் விடாதீங்க, கீரை விற்றாலும் விடாதீங்க. நல்லா செய்ய சொல்லுங்க, நல்லா செய்ய சொல்லுங்க. சார் இன்னைக்கு டிரைவராக இருக்காரு, இன்னைக்கு டிரைவராக இருப்பார், நாளைக்கு ஓனராக வருவார்ல. முன்னாடி வந்த எஜமான்கள், சேர்பர்சன் எல்லாருமே கஷ்டப்பட்டு, நஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, இந்த பட்டுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அப்படி தான் வந்திருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி நினச்சிருக்காங்க. அப்போ மேசராசிக்காரவங்களுக்கு நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கங்க. தசா புத்தியை பாருங்கள், நவாம்சத்தை பாருங்கள், ராசிநாதன் லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னு பாருங்கள். பார்த்துக்கிட்டு உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? படிக்கிற குழந்தை ஏற்கனவே 7.5,
படிப்பு தடைபடுது. குழந்தைகளுக்கு படிப்பு கண்டிப்பாக தடைபடும். அதுலேயும் முதல் சுற்றாக இருந்தால், 2வது சுற்றுனா நீங்கள் தப்பிச்சுக்கலாம். முதல் சுற்றாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தடைப்படும். அப்போ படிப்பு சம்மந்தப்பட்டது தடைக்கு நீக்கிறது விநாயக பெருமான். படிப்பை பாருங்கள். தொழிலில் நஷ்டமாகாமல் பாருங்கள். இருக்கிற தொழிலை அகலப்படுத்தாதீங்க, அகலக்கால் வைக்காதீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தக்கூடிய 7.5 5.5 வருஷம் 7.5 வருஷம் ஆகுது. 8 வருஷம் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு ஆகுதுன்னா 7.5 8 15. அப்போ 10th படிக்கும்போது 7.5 முடியுது. அப்போ அது வரையும் படிக்காமையே இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லை நல்லா படிக்கணும்னு சொல்ல முடியுமா? படிக்கிறதுக்கு கூடிய 4ஆம் வகுப்பை பாருங்கள். அடிப்படை கல்வி 2 பாருங்கள். மீடிய கல்வி 4 பாருங்கள். உயர்கல்வி 9 பாருங்கள். அதுக்கு மேலே உயர்வு கல்வி 11ஆம் இடத்தை பாருங்கள். இத்தனை பாவகத்தையும் பார்க்கணும். இத்தனை பாவகத்தையும் பார்த்து வந்தால் தான் சக்ஸஸ் வில் பி சக்ஸஸ் ஆகும். அப்போ ரியல் எஸ்டேட்டு நல்லா பண்ணுங்க. தாயார் பேரில் இருக்கிறத விடாதீங்க. கோபத்தை குறைங்க. நேசமும் பாசமாக இருங்க. குழந்தைகளை நல்லா படிக்க வைங்க. மேசராசிக்காரங்க டாக்டரை படிக்க வைக்கலாம், என்ஜினியர் படிக்க வைக்கலாம், IAS IPS இப்பெல்லாம் படிக்க வைங்க. இப்படிலாம் படித்து வந்தால் நிச்சயமாக இந்த ஐப்பசி மாதமே நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும். பிள்ளையார் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு எந்த காலத்திலும் மறக்காதீங்க. வாழ்த்துக்கள். மேசராசி நேயர்களே, மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு மேச ராசி அதிபதி செவ்வாய் பகவான். இப்போ செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா 204 டிகிரியில், அதாவதுன்றது பார்க்கும்போது துலா ராசியில் விசாகம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் குருவுடைய சாரம் வாங்கி இப்போ துலா ராசியில் உட்காந்துருக்கிறார் உங்கள் ராசி அதிபதி. அப்படி உட்காந்துருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இப்போ உங்களுக்கு வந்து 7வது பாவகத்தில் உட்காந்துருக்கிறாரு. அதாவது உங்களுக்கு கலஸ்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. கலஸ்திரஸ்தானத்துலேயே போய் உங்கள் ராசிக்கு அதிபதியே உட்காந்துருக்கக்கூடிய இந்த காலம் பார்த்தா மாங்கல்ய பலம் மேக்சிமம் நல்லா இருக்கும். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தருக்குமே திருமணம் நம்ம எத்தனாம் இடம் பார்க்குறோம்? 7ஆம் இடம் தான் பார்க்குறோம். அப்போ மேசராசியில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் இடம் சொல்கிறது சுக்கிரன், அதாவது துலா ராசி. அந்த துலா ராசிக்கு அதிபதி சுக்கிரன் வீட்டில் தான் இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியே போய் செவ்வாய் பகவான் உட்காந்துருக்கிறார். அப்படி உட்காந்துருக்கக்கூடிய காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி வரை உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி கலஸ்திரஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால மாங்கல்ய பலம் பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குங்க. திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக, ஏன்னா உங்களுக்கு கலஸ்திரஸ்தானத்திலேயே போய் உங்கள் வீட்டுக்கு அதிபதி போய் உட்காந்துருக்கிறதுனால டைரெக்டாகவே போய் உட்காந்துருக்கிறார். அப்படி உட்காந்துருக்கக்கூடிய இன்னைக்கு செவ்வாய் பகவான் இந்த ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் உட்காந்துருக்கிறதுனால திருமணம் வரன் பார்க்கக்கூடிய அது ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 10 தேதிக்குள்ளாரிய ஏன்னா அந்த மாங்கல்ய தடை விலகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வரன் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்த்துட்டு வந்துடுற நேரம் அவங்களுக்கு தான் திருமண யோகம் முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஒரு தடையாக இருந்திருக்கும். அது என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளார அந்த வரம் முடிஞ்சு போயிடும். அதாவது அவங்களுக்கு வேறு இடத்துல திருமணம் ஆகிருக்கும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கலஸ்திரக்காரகனுடைய இடத்துல உங்கள் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் உட்காந்துருக்கிறதுனால இந்த 10 தேதிக்குள்ளார, அதாவது விலகி போன சம்பந்தம், கட்டான சம்பந்தம், 2வது இன்னைக்கு இந்த காதலர்கள், இன்னைக்கு நான் வந்து நேசிச்சுட்டு இருக்கிறேன், விரும்பிட்டு இருக்கிறேங்க, நான் 1,00,000 மாதிரி தான் நான் காதல் பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி விஷயமெல்லாம் கூட எங்களுக்கு எவ்வளோக்கு ஆகுமானா இந்த 10 தேதிக்குள்ளார உங்களுடைய ஜாதகம் வலுத்திருந்தால் கண்டிப்பாக அதே வரமே கூட உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த 10 தேதிக்குள்ளார இருக்குது. ஏன்னா 10 தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி கலஸ்திரஸ்தானத்தில் இருந்து அடுத்தது 8ஆம் இடத்துக்கு விருச்சிக ராசிக்கு வந்துடுறாரு. சரிங்களா? அப்போ அந்த உங்களுக்கு 10ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த கலஸ்திரஸ்தானத்துக்கு ஒரு ரொம்ப பலமாக இருக்கிறாரு உங்களோட ராசிக்கு அதிபதி. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய ராசிக்கு அதிபதி 7ஆம் இடத்துலேருந்து அடுத்தது 8ஆம் இடத்துக்கு 10ஆம் தேதிக்கு மேலே போகும்போது இந்த உடல் உபாதைகளுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நிறைய பேருக்கு இந்த ஹெல்த் பிரச்சனை எல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்,
அதாவதுன்றது வந்து டேப்லெட் எடுத்து தான் ஆகணும், பத்தியமாக இருந்து தான் ஆகணும். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வெளியில் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் சில அதாவதுன்றது வந்து ஒரு தொந்தரவுகள், உடல் உபாதிகள் எல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த 10 தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு அதிபதி அவர் போய் 8ஆம் இடம், குறிப்பாக ஆயுள் ஸ்தானத்தில், அது தன்னோட சொந்த வீட்டில் போய் அவர் ஆட்சியாக உட்காரக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கு 10 தேதிக்கு மேலே இந்த உடல் உபாதிகள் ஓரளவுக்கு சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா நம்மளுடைய பிரச்சனை என்ன அப்படின்றது யாருக்கு தெரியுமோ இல்லையோ, நம்ம ராசிக்கு அதிபதிக்கு கண்டிப்பாக தெரியும் இல்லைங்களா? இப்போ நம்ம வீட்டு கஷ்ட நஷ்டம் மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுபோல் நம்ம ராசி அதிபதி வந்து செவ்வாய் பகவான் 10 தேதிக்கு மேலே அதாவதுன்றது வந்து பார்த்தோன்னா ஆயுள் ஸ்தானத்துக்கு வர்றதுனால ஆயுள் பலம், அதாவது உடல் உபாதிகள் கண்டிப்பாக குறையறதுக்கு சரியாகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு கலஸ்தர ஸ்தானத்துக்கு அதிபதி, அதாவது சுக்கிர பகவான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ அவர் 6ஆம் இடத்துல போய் நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார். சுக்கிரன் உங்களுக்கு கலஸ்தரக்காரகன் போய் இன்னைக்கு உங்களுக்கு 6வது பாவகத்தில்னா கன்னி ராசியில போய் நீச்சம் அடைகிறார். அப்போ சுக்கிர பகவான் வந்து கன்னி ராசியில வந்து நீச்சம் அடைவார், மீன ராசியில வந்து உச்சம் அடைவார். அப்படியாப்பட்ட சுக்கிர பகவான் இப்ப உங்களுக்கு சுக்கிர பகவான் வந்து கட்டான்றது உச்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய, அதாவதுன்றது நீச்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 16 தேதி வரைக்கும் சுக்கிர பகவான் உங்களுக்கு வந்து அதாவது நீச்சத்துல தான் இருப்பார். அந்த 16 தேதிக்கு மேல பார்த்தீங்கன்னா கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி கலஸ்தரஸ்தானத்துக்கே வர்றாரு. அப்ப ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் அதிபதி சுக்கிர பகவான், நீச்சம் அடைஞ்சிருந்த சுக்கிர பகவான் அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா அவர் தன் சொந்த வீட்டுக்கே வர்றாரு. அப்ப கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி கலஸ்தரஸ்தானத்திலே வர்றதுனால, அதாவது இது மேக்சிமம் உங்களுக்கு எதுக்கு சப்போர்ட்டா இருக்குதுன்னா திருமணத்துக்கு சப்போர்ட்டா இருக்குது. இதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க ராசிக்கு அதிபதி 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்றாரு. அடுத்தது அவர் சொந்த வீட்டுக்கு வந்து ஆயுளுக்கு சப்போர்ட் பண்றாரு. ஆனா கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி 16ஆம் தேதிக்கு மேலதான் உங்களுக்கு அவர் மாங்கல்யத்துக்கு சப்போர்ட் பண்றாரு. அப்ப அந்த இடையில ஒரு 6 நாள் தான் நல்லா இல்லையே தவிர, 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி இந்த 6 நாள் தான் நல்லா இல்லையே தவிர, அப்ப இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாங்கல்யத்துக்கு நல்ல பலமான ஒரு வாய்ப்பை தான் அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா? அப்ப இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு வந்து கரெக்டாக 3ஆம் இடத்துக்கு அதிபதியும் 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் உங்களுக்கு வந்து தைரியஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான் தான். அந்த புதன் பகவான் வந்து கிட்டத்தட்ட இப்போ உங்களுக்கு எத்தனாம் இடத்துல உட்காந்துருக்கிறாருன்னா அவரும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல தான் உட்காந்துருக்கிறார். 7ஆம் இடம் சொல்றது வந்து மாங்கல்ய ஸ்தானத்துல தான் உட்காந்துருக்கிறார். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதம் மேச ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் எதுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்குதுன்னா திருமணத்துக்கு தான் முழுக்க சப்போர்ட்டாக இருக்கிறார். அப்போ அந்த உடைய புதன் பகவான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு 7ஆம் தேதி வரைக்கும் துலா ராசியில் இருப்பார். 7ஆம் தேதிக்கு மேலே பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து பார்க்கும்போது அவர் கட்டன்றது இன்னைக்குன்றது வந்து 23ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசிக்கு போயிடுவார். அப்போ இந்த உடைய 16 நாட்கள் அவர் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஓரளவுக்கு பிரகாசமான ஒரு வாய்ப்பு தான். சரிங்களா? அப்ப 23 தேதிக்கு மேல என்ன பண்றாருன்னா அதே விருச்சிக ராசியிலேயே புதன் பகவான் வந்து வக்ரம் அடைகிறார். அப்ப இயல்புக்கு மாறாக அவர் வேலை செய்வார். அப்ப தைரியஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு வந்து பார்த்தா 6ஆம் இடம் ரோகஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் 7ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போறாரு. 7ஆம் தேதியிலிருந்து அவர் வந்து 23ஆம் தேதி வரைக்கும் 16 நாள் விருச்சிக ராசியில் இருக்கிறாரு. 16 தேதிக்கு மேல பார்த்தீங்கன்னா அதே விருச்சிக ராசியிலேயே வக்ர நிலை அடைகிறார். அப்படி அடையும் போது என்ன பண்றாருன்னா இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்வார். அப்ப இயல்புக்கு மாறாகனா என்ன வேலைங்க அப்படி பார்த்தா தொழில் அமையாதவங்களுக்கு தொழில் அமையும், வெளிநாடு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு சான்ஸ் கிடைக்கும். அது போக பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் ஏதோ ரூபத்தில் வளர்ச்சிக்கு உண்டான ஒரு பாதை தேடிட்டு இருக்கிறேங்க, எனக்கு கிடைக்கல, படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்குமா, இல்லை என் வேலையில் ஏதோ ப்ரமோஷன் சம்பள உயர்வு கிடைக்குமா, இல்லை அது போக என் குடும்பத்தில் ஏதாவது அமைதி நிம்மதி ஏதாவது கிடைக்குமா, இல்லை கடன் பிரச்சனை நான் வெளியில் வர முடியுமா, என்னோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், என்னோட வளர்ச்சி எப்படி இருக்கும், இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 7ஆம் தேதிக்கு மேலேயே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா 7ஆம் தேதிக்கு மேலே புதன் பகவான் வந்து உங்களுக்கு கட்டன்றது விருச்சிக ராசிக்கு போறாரு. சரிங்களா? அப்படி போகக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் இடம் உங்களுக்கு புத்திர ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் தான். எப்பயுமே உங்களுக்கு 5வது ராசி யாருன்னா சிம்ம ராசி. அப்ப அந்த சிம்ம ராசிக்கு அதிபதி யாரு? சூரிய பகவான்.
இந்த ஐப்பசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட அந்த 30 தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து எங்கே இருப்பார்னு பார்த்தா துளாராசியில் தான் இருப்பார். துளாராசியில் மட்டும்தான் சூரியன் வந்து கட்டன்றது வந்து பார்க்கும்போது நீச்சம் அடைவார். ஒரு கிரகம் வந்து நீச்சம் அடையும் போது அந்த கிரகம் வந்து வேலை செய்யாது. உச்சம் அடையும் போது பலன் கொடுக்குறான், நீச்சம் அடையும் போது வேலை செய்ய மாட்டான். அப்போ இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் வந்து கட்டன்றது துளாராசியில் உட்கார்ந்ததுனால பொதுவாக உங்களுக்கு வந்து புத்திரக்காரகனே இன்னைக்கு சூரியன் தானே, அதனால புத்திர பாக்கியத்துக்கு கண்டிப்பாக கொஞ்சம் தடையாக தான் இருப்பானுங்க. சரிங்களா? எப்படி தான் நீங்கள் வந்து இதுக்கு உண்டான முயற்சி எடுத்தாலும், ஏன்னா சூரிய பகவான் போய் இன்னைக்கு நீச்சம் அடையக்கூடிய காலகட்டத்தில் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான். சரிங்களா? அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு வந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கும் 12ஆம் இடம் வந்து விரயஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் அவர் வந்து உங்களுக்கு 4ஆம் வீட்டுக்கு இப்போ வந்திருக்கிறார். குரு பகவான் அதிசாரம் வாங்கி வந்திருக்கிறார். அப்படி பார்த்தா 17ஆம் தேதி அதிசாரம் ஆகிறாரு, 18ஆம் தேதி இந்த மாதம் பிறக்குது இல்லைங்களா? அப்படி பார்த்தா ஆங்கில தேதிக்கு நான் சொல்றேங்க. அப்படி பார்க்கும்போது புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி குரு பகவான் அதிசாரம் வாங்கி மிதுன ராசியிலிருந்து இப்போ கடக ராசிக்கு வந்திருக்கிறாரு. அதே மாதிரி இந்த ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி இந்த நம்ம பலன் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு 4ஆம் இடத்துல போய் குரு சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த இடம் மண்மனை சார்ந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம்ன்றது அம்மாவுடைய இடம், மாதுரஸ்தானம், அதில் சுகஸ்தானம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ உடல் ஆரோக்கியம் மேம்படும். ரெண்டாவது பார்த்தா இந்த மண், இடம், பூமி, இந்த மாதிரி வீடு, சொத்து, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஏன்னா குரு பகவான் இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 26 நாளைக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர் முன்னோக்கி தான் இருப்பார், அதாவது இயல்பு நிலையில தான் இருப்பார். அதுக்கப்புறம்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 26 நாள் அதே கடகராசியில் வக்கர நிலை அடைகிறார். அப்படி அடையும் போது உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு 25ஆம் தேதி தான் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும்போது கட்டன்றது அந்த குரு பகவான் கடகராசியில இருந்து மீண்டும் அவர் என்ன பண்றாருன்னா அதாவது வக்கரம் அடைகிறார். அப்போ அந்த 25ஆம் தேதி வரைக்கும் கிட்ட நான் சொல்றது இந்த ஐப்பசி 25ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் வந்து உங்களுக்கு இயல்பு நிலையில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் அவர் பார்ப்பார். அதனால எப்படி பார்த்தாலும் மேசராசி பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது என்னன்னா, அதாவது நமக்கு வந்து உழைக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்தால் மட்டுமே போதும் நம்ம கண்டிப்பாக சாதிச்சிடலாம். ஏன்னா இப்போ மேசராசிக்கு வந்து 7.5 சனி பிடிச்சி விரைச்சனியாக இருந்தாலும் சனி பகவான் இப்போ வக்கரத்தில் இருக்கிறார். அதனால உங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஏன்னா சனி பிடிச்சிருக்குது, ஆனால் சனி வக்கரத்துக்கு போயிட்டார் இல்லையா? அதனால சனியுடைய தாக்கம் கண்டிப்பாக இல்லை. ரெண்டாவது குரு பகவான் தைரியஸ்தானத்திலிருந்து இப்போ சுகஸ்தானத்துக்கு போயிருக்கக்கூடிய இந்த காலம் 26 நாள். அதாவது நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி 31ஆம் தேதியிலிருந்து இந்த ஐப்பசி 25ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 26 நாள் நீங்க நினைச்ச இலக்கு அடையக்கூடிய வாய்ப்பு, நீங்க எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய யோகம் உண்டு. இந்த மாசம் இப்போ வந்து பார்த்தா மேசராசிக்கு எனக்கு தெரிஞ்சு 3 காரியத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன். இதுக்கு முதல்ல பார்த்தா திருமண தடையா இருக்கிறவங்களுக்கு திருமண தடைகள் விலகும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சி, வாழ்வாதாரத்தை நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த உடல் உபாதிகள் சரியாகி நோயினுடைய இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு திரேகங்கிறத உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி காலகட்டத்தில் இண்டிவிஜுவலான நம்ம ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்குறோம்னா அது நம்ம ஜாதகத்தில் அந்த பலன் நமக்கு கண்டிப்பாக இருந்ததுன்னா அந்த காரியம் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிற வெற்றியாகும். சரிங்களா? இது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க. நன்றி. மேசராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாத கிரக நிலையை ஆராயும் போது இந்த ஐப்பசி மாதமானது வருகின்ற 2025 அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 16ஆம் தேதி காலகட்டம் வரலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் ஐப்பசி மாத கிரக நிலையை எடுத்துட்டு பலன் சொல்ல விரும்புகிறோம். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாத கிரக நிலைகள் எப்படி இருக்கு போகுது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் புதன் செவ்வாய் 3 கிரகங்களோட சூழ்ந்து உங்களுடைய ராசியை இந்த சூரியன் புதன் செவ்வாய் 3 கிரகங்கள் பார்வை பலம் பெறுதுங்க. இதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னாக்கா சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து உட்காந்துருக்கிறது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு அமைப்புன்னு தான் சொல்லணும். ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய இந்த 5ஆம் அதிபதியோட உங்களோட ராசிநாதன் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த மாத காலகட்டம் முழுவதுமே
ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்கள். இப்போ மேசராசி அன்பர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை எண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச அளவு கடந்த ஒரு 3 வருட காலமாகவே ஒரு போட்டி பொறாமைகள் நிறைந்த காலகட்டத்திலையும் பணத்தட்டுப்பாடு பொருளாதார நெருக்கடிகள் சூழ்ந்த வாழ்க்கையிலையும் இந்த மேசராசி என்பர்கள் வாழ்ந்துட்டு வரதை பார்க்க முடியுதுங்க. எங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஏற்றமான காலகட்டங்கள் இருக்குதா சார், உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுமான்னு எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கோம், அதுக்கான வாய்ப்புகள் எங்களோட வாழ்க்கையில இருக்குதா அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்துல, அந்த ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி தொடக்கத்துல இருந்து உங்களோட வாழ்க்கை வளம் பெற போகுதுங்க. குறிப்பா சொல்லணும்னாக்கா இந்த ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னாக்கா சனி பிரதோஷமும் தொடங்க இருக்கு. இந்த சனி பகவானும் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தில் வக்ரம் பெறுறது அதிர்ஷ்டமான அமைப்பு. பாதகாதிபதி வக்ரம் பெற்றால் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற சொல்லலாம். அப்போ இந்த மாதத்தின் தொடக்கத்திலே ஓரளவுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும். நீங்கள் வெகு நாட்களாக ஏங்கி காத்துட்டு இருந்த ஒரு சில விஷயங்கள் கண்முன்னே நடக்கிறத பார்க்க முடியுன்றீங்க. அப்போ இந்த மேசராசி என்பவர்களின் வாழ்க்கையில் ஒரு ஏறுமுகமான ஒளிமயமான எதிர்காலத்தை இந்த மாத காலகட்டத்தில் உருவாக்க போறீங்க. அது வெகு நாட்களாக உங்கள் குடும்பத்தில் நடக்காத ஒரு சில சுப நிகழ்வுகள் எல்லாமே இந்த மாதத்தில் நடைபெறத்துக்கான காலகட்டங்களாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் ஏதாவது வீட்டில் ஏதாவது சுப நிகழ்வுகளோ சுபகாரியங்களோ அழியா சொத்து சேர்க்கையோ வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, திருமணம், காது குத்து, மொட்டடிக்கிறது, இது மாதிரியான ஒரு சில சுப நிகழ்வுகள் செய்யணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த மாதத்தில் உங்களுக்கு அதுக்கு சாதகமான பலன்களாகவும் அதை வெற்றி சரியே செய்து முடிக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் உதயமாக போகுதுங்க. ஆனால் இந்த மேசராசி அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்பொழுதுமே கொஞ்சம் ஆக்ரோஷ குணம் உடையவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு செயலையுமே தொட்ட உடனே செய்து முடிக்கணும், யாராக இருந்தாலும் உடனே சுட்டி காட்டி பேசிடுறது, இந்த ஒரு விஷயத்தில் இவங்க இருப்பாங்க. இதனால சமுதாயத்துக்கு இவங்க மேலே கொஞ்சம் ஒரு சில அந்த நெகட்டிவான தாட் உருவாகிறத பார்க்க முடியும். அப்போ மேசராசி என்பவர்கள் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்கா, அவங்களோட இது கலியுக காலம், ஓடுற வாழ்க்கையில் ஓடி தான் தின்னுவோம் தவிர ஏற்றுனா நம்ம தான் கீழே விடுவோம். அதனால் தான் நலமாக இருக்கமா, தன்னை சார்ந்தவர்கள் நலமாக இருக்காங்களான்னு மட்டும் போயிட்டு இருக்கணும். சமுதாயத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டாம் அப்படின்றது நீங்கள் விட்டுட்டு நீங்கள் செயல்பட்டால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த கருத்துக்களையுமே நான் என்ன காரணத்தாக சொல்ல விரும்புகிறேன்னா, விரயத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களை ஒரு சில விஷயங்கள் சோதனை செய்வதற்கான காலகட்டமாகவும் இருந்துகிட்ருக்கு. அப்போ இந்த சோதனைகள் எல்லாமே சாதனைகளாக மாற்றுறது உங்களோட கையில் மட்டும்தான் இருக்கிறது. அதனால் நீங்கள் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்கா, இன்றைய காலகட்டத்திலேருந்து தன் வேலை உண்டு தான் பொழப்புன்ற மாதிரி உங்களோட எண்ணம் செயல்களை மட்டுமே செயல்படுத்துங்க. சமுதாயத்தை பற்றி சிந்திக்க வேண்டாம் அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதில் இந்த மாத காலகட்டத்தில் பார்த்தோன்னாக்கா 5ஆம் அதிபதியும் உங்கள் ராசிநாதனும் ஒன்று சேர்ந்து உட்காந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெகு நாட்கள் திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் வாய்ப்புகளும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கான முயற்சிகளை இந்த நேர காலகட்டத்தில் எடுத்துக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம்னால இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட குலதெய்வத்துக்கு இந்த நேரத்தில் ஒரு சில நல்லது செய்கிறதுக்கான ஒரு காலகட்டங்களாக உருவாகும். அதனால் குலதெய்வத்துக்கு மொட்டடிக்கிறது, காது குத்துறது, இது மாதிரியான சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொள்வது நல்லாயிருக்கும். இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட ராசிநாதனோட சூரியன் சேர்ந்திருக்கனால அதிகார பதவிகளும் ஆளுமை திறனும் பெற்ற நபர்களாக இந்த மேசராசி அன்பர்கள் இந்த நேரத்தில் சிறந்து விளங்குறத பார்க்க முடியும். எதிர்பாராத ஒரு சில விஷயங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எங்கேயோ யாருக்கோ ஒரு நாள் கொடுத்து வச்சுருப்பீங்க, அது பணம் கிடைக்காதுன்ற மாதிரி இருந்திருப்பீங்க. ஆனால் திடீர்னு வட்டி மூலமாக கையில் பணம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருந்துகிட்ருக்கு. அதனால் இந்த மாத காலகட்டம் ஓரளவுக்கு பண வருவாய்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள், எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுது. அதுலேயும் குறிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குரு அதிசாரமாக பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் ஐப்பசி 1ஆம் தேதி தாங்க. அதாவது அக்டோபர் 18ஆம் தேதி அன்றைக்கி தான் அதிசாரமாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு குரு பகவான், 9ஆம் அதிபதியான குரு பகவான் தனக்கு 4ஆம் இடத்தில் உச்சபலம் பெறக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு பொதுமையான வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டம் உருவாகும். தன் தாயாரின் உடல்நிலையில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்ததுன்னா அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த நேரம் உருவாகும். மருத்துவ செலவுகள்லேருந்து குறைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். இந்த நேர காலங்களில் 4ஆம் இடம் வீடு மனை வாசல் வண்டி வாகன சொல்கிறதுனால பழமையான வண்டி வாகனங்கள் வித்துட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும்.
அதேபோல் வீடு மனை வாசல் வாங்கணும் கட்டணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த மாத காலகட்டத்தில் செயல்படுத்த பாருங்கள். அது உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அதே போல் இந்த குரு பகவான் 4ஆம் இடத்துலேருந்து சுகஸ்தானத்திலேருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பார்த்தோம்னாக்கா 8ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார். 8ஆம் இடமானது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண உறவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்னால வெகு நாட்களாக வராத பணங்கள் இந்த நேரத்தில் வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரோ உயிர் சொத்துகள், சொத்து பத்துகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேரத்தில் பிரிக்கப்படாத சொத்துக்களாக இருந்தாலோ, பாட்டன் வழி முப்பாட்டன் வழி சொத்துக்கள்னாலோ அல்லது உயிர் சொத்துக்கள்னாலோ ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும். நீண்ட ஆயுளை பெறக்கூடிய ஒரு நேர காலகட்டமாக இந்த நேரம் வந்துட்டுருக்கு. அடுத்து உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார், சமசப்தமாக 7ஆம் பார்வையா. அப்போ 10ஆம் இடமானது தொழில் ஸ்தானம்ல தொழில் வளர்ச்சி மேலங்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் வந்துட்டுருக்கு. தொழிலில் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த நேரத்தில் ஓரளவுக்கு மும்மரமாக உங்களோட தொழில் மேலே அக்கறை எடுத்து செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு தொழிலில் லாபங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் வந்துட்டுருக்கு. அப்போ தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிறது உங்களோட அறிவின் திறமை. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார். இந்த 12ஆம் இடமானது பஞ்சனை சுகத்தை சொல்லக்கூடிய இடம். அப்போ குரு பகவான் அந்த இடத்து சுபஸ்தானத்தை பார்க்கறனால கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிவுகள் பிரச்சனைகள் சந்தித்த உங்களுக்கு இந்த நேர காலங்களில் கணவன் மனைவி உறவுகள் ஒன்று சேர்ந்து நலமுடனும் நீண்ட ஆயுளுடன் நேர்ந்த செல்வத்தோட மன ஒத்த கருத்துக்களோடு செயல்பட்டு வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். அதே வேளையில் ஃபேமிலியோடு இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஐவி டூர் போயிட்டு வர்றது அல்லது சுற்றுப்பயணங்கள் சென்று வர்றதுக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாகும். அடுத்த வேலை வாய்ப்புக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா யோசிக்காமல் இந்த மாத காலகட்டத்தில் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கான முயற்சிகள் எடுக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் விதிங்க. அதனால் இந்த மாத காலகட்டம் எனக்கு தெரிஞ்சளவு ஓரளவுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டமாக இருக்குது. தொழிலுக்காக வருமானத்துக்காக நீங்கள் வெளிநாடு கிளம்பணுன்னாக்கா உங்களோட சுய ஜாதகத்தை மட்டும் ஒரு முறை எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புனீங்கனாக்கா எதிர்கால வாழ்க்கையானது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். முக்கியமாக வெளிநாட்டு போனீங்கன்னா அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி எங்கேயும் செட்டில்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்புகள் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் வந்துட்டுருக்கு. இந்த மாத காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதத்தில் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி என்று அன்னாபிஷேகம் பௌர்ணமி என்று அன்னாபிஷேகம் சிவபெருமான் கோயிலில் நடக்கும். அதனால் அந்த அன்னாபிஷேகத்துக்கு ஒரு 5 கிலோ பச்சரிசி வாங்கி நீங்கள் தானம் வழங்குனீங்கன்னாக்கா உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளை கிடைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். ஏன்னா 5ஆம் இடமானது சூரியனை குறிக்கிறனால சூரியனோட அமைப்பு சிவபெருமானுங்க. அப்போ சிவபெருமான் கோயிலுக்கு அன்னாபிஷேகத்துக்கு ஒரு 5 கிலோ பச்சரிசி வாங்கி கொடுக்குறது அல்லது உங்களோட குலதெய்வத்துக்கு அந்த அன்னாபிஷேகத்துக்கு என்று ஒரு 5 கிலோ பச்சரிசி வாங்கி கொடுத்தீங்கன்னா முன்ஜென்ம கருமாக்களை விளக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும். இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே சனி பிரதோஷம் ஐப்பசி 1ஆம் தேதி அதாவது அக்டோபர் 18ஆம் தேதி அன்றைக்கி சனி பிரதோஷம் இருக்குது. அந்த சனி பிரதோஷத்தில் அந்த நந்தி பகவானுக்கு 1 லிட்டர் பாலும் ஒரு முல்லைப்பூ வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த முன்ஜென்ம கருமாக்கள் நீங்கி பிறகு இதன் பிறகு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி தரும்னு விதிங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ கிடையாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.